ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமாய் சார்ந்த விடைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்தில் என நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. அவர் என் ஆத்மாவை காத்தார். கர்த்தர் என் போக்கியம் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காத்தார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடுமாகும். ஆபத்து நாட்களில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்து நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரே, இந்த வாக்கின்படியே எங்களை நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக நாங்கள் வாழ்கிறோம், பிழைக்கிறோம், சுவாசிக்கிறோம், ஜீவிக்கிறோம், சாப்பிடுகிறோம், வாழ்கிறோம். கடனிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமாக உமக்கு சொல்லும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. இந்த பாடலை பாடலாம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே வேலைக்காரன் சுத்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சுஸ்தமானாரே. சுஸ்தமாகி என்று சொன்னாரே குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகி என்று சொன்னாரே குஷ்டரோகி சுத்தமானாரே. ஒரு கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இறங்குங்க, உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, சுகமாக்குங்க, கடனை அடைத்து கொடுங்க, வீட்டை கொடுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, டிப்ரெஷன்லேருந்து, மூளை மண்டலத்தில் காணப்படுகிற கிளாட் எல்லாம் நீக்கி வேலையில் ஒரு அமைதி சமாதானத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க. வேலை செய்கிறனுடைய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இன்றைக்கு பலருடைய ஊதியங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறதற்கான காரணங்கள், தடைகள் எல்லாம் அகற்றி அற்புதம் செய்யுங்க. பெற பண்ணுகிறவர் பிரசவிக்க பண்ணுங்க, குழந்தை கொடுங்க. நிர்வழியாய் நடத்துகிற கர்த்தர் ஈசாக்குக்கு ரெபேக்காலை கொடுத்தது போல கொடுங்க. ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகளாக, எத்தனையோ காலங்களாக நாங்கள் காத்திருக்கிறோம். நல்ல ஒரு வரனை கொடுத்து ஆசீர்வதிங்க. இருதயத்தை தொடுங்க, நுரையீரலை தொடுங்க, அவயவங்களை தொடுங்க, சிறுநீரகத்தை தொடுங்க, கணையத்தை தொடுங்க, குடலை தொடுங்க. சரும வியாதிகளை நீக்கி போடுங்க. கேன்சர் கட்டிகளை மறைய பண்ணுங்க. உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக இணைத்து வைங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க. நீட்டை தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்படியாவது எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மேற்படிப்புக்காகவும் கல்லூரி படிப்புக்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகள்
அதற்கு பணம் கட்ட முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க. இன்று அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று ஒரு சின்ன கோளாறு, அதனால் கொஞ்சம் தாமதமாக வந்தது. அதில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்க்கல. அதனால் அது கொஞ்சம் ஒரே 2 வினாடிகளில் ரிப்பீட் பண்ணிவிட்டு, தந்தை ஃபாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் லவ், ஃபாதர்ஸ் கிஃப்ட், அதை பற்றி நான் ஜெபிக்கவும் அதன் பிறகு வேறு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். தகப்பன் வந்த உடனே தகப்பன் காத்திருந்தான். வந்த உடனே அவன் சொல்வதை எல்லாம் கேட்காம 3 காரியத்தை அவன் செய்தான். ஒன்று, அவனுக்கு வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், பெஸ்ட் கார்மெண்ட், ரோப் கொடுத்தான். 2வது, அவன் விரல்களுக்கு மோதிரம் கொடுத்தான். 3வது, அவன் கால்களுக்கு பாதரட்சை கொடுத்தான். இது 3உடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, பிள்ளைகளா, அந்த சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை நல்லா வளர்ப்பீங்க, பிள்ளைகளும் நல்லா வளருவாங்க. அதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா அது ரிப்பீட்டடாக இருக்கட்டும். ஒருவேளை அது இது ஒரு ஷார்ட்ஸாக கூட எடுத்து போடலாம். பாதரட்சை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மோதிரம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கார்மெண்ட், இதை நான் பின்வரிசையிலிருந்து சொல்லுகிறேன். ஆனால் முதலாவது அவனுடைய உடை, கவர். அன்பு சகல பாவத்தையும் மூடும். பெஸ்ட். இந்த வசனத்தை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதே போல அவன் இழந்த மேன்மையை, அந்தஸ்தை, அவன் இழந்த ஆஸ்தியை, அடையாளத்தை, அவன் இழந்த புத்திர ஸ்வீகாரத்தின் அந்த அடையாளத்தை, அந்த என்ன சொல்லுவோம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதை திரும்ப கொடுத்தார். அந்த உடையை கொடுப்பதன் மூலமாக அவனுடைய எல்லா பாவங்களையும், மீறல்களையும், அவனுடைய எல்லா செய்கைகளையும், அவன் பின்மாற்றத்தையும் அவர் மறைத்து போட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு. நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நம்ம பிள்ளைகளும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நம்ம சொல்லியும் கொடுக்கணும். கந்தையானாலும் அதை நம்ம ஒழுங்காக தோச்சி அதை போடணும்னு ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரி நம் பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரெசன்ட் பண்ணணும். அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆடைகளை எடுத்து, நான் சொல்கிறது லிட்ரலாக சொல்கிறேன், அவங்க நல்லா சமுதாயத்தில் சிறப்பாக இருக்கணும். சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கணும். யோசித்து பண்ணுங்கள். அவங்க பழைய வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. புதிதாக அவங்க மாறி இருக்கிறாங்கனால அவங்களுக்கு ஒரு சிறந்த ஆடைகளை கொடுங்க. எப்படி யோசிப்பு தான் நேசித்த அல்லது தன்னை நேசித்த தகப்பன், அவருடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு பல வர்ண ஆடைகளை கொடுத்தது போலவே கர்த்தர் எப்படி ஏதேனில் ஆதாமுக்கு ஒரு தோல் உடையை அணிவித்து அவன் மானத்தை மூடினது போலவே கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி செய்யும்படி அவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். சரி, ஃபர்ஸ்ட் அது. 2வது மோதிரம் எதுக்கு அடையாளம்னா, திருமணத்தில் மோதிரத்தை மாற்றிக்குவாங்க. என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், நீ தான் என்னுடைய மனைவி, நான் தான் உன் கணவன். அதே போல தான் திரும்பவும் அவனை தன்னுடைய உடன்படிக்கைக்குள்ளே அவனை கொண்டு வருகிறார். இப்போது ஒரு அப்பா தன் பிள்ளையை பிரிந்திருக்கவே முடியாது, எந்த சூழ்நிலையிலும் பிரிந்திருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அப்பாவும் தன் பிள்ளைய
ஒரு நேரமும் பிரிந்திருக்க முடியாது. அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டான். எப்படி கணவன் மனைவி எப்படி கணவனை விடாமல் இருக்கிறாங்களோ, அதே போல் மனைவி கணவனை விடாமல் கணவன் மனைவி விடாமல் இருக்கிறாங்களோ, எப்படி அந்த மோதிரம் அவர்களுக்கு அது ஒரு அடையாளமாக உடன்படிக்கையாக இருக்கிறதோ, இனி நான் உன்னை பிரிவதில்லை, நீ என்னை பிரிவதில்லை, நாம் இணைந்திருப்போம் என்ற இரண்டாவது கருத்து. அதனால் நீங்கள் நல்ல கோல்டு வாங்கி கொடுத்து கூட பையனை சந்தோஷப்படுத்துங்க. மூன்றாவது பாதரட்சை. பாதரட்சை என்பது என்ன அடையாளம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பாதரட்சை அது வழியை காண்பிக்க வேண்டும். இப்போது அவர் போட்ட பாதரட்சையை என்ன சொல்லுதுன்னா, என்ன அடையாளம் சொல்லுதுன்னா, இனி நான் உனக்கு ஒரு பாதையை காண்பிப்பேன், இதோ வழி இதுவே, இதிலை நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம். வனாந்திரத்தில் யோவான் சானகன் சொன்ன சத்தம். ஏன்னா அவன்தான் பாதரட்சியத்தை குறித்து ரொம்ப அழகாக பேசினான். ஆண்டவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். அதனால் அந்த பாதரட்சி எதை குறிக்கிறதுனா, வழியை, அவன் என்ன ஆக வேணும், டாக்டரா, இன்ஜினியரா, கல்யாணம் பண்ணணும், அவன் குழந்தை பேர், அவனுடைய வேலை, அவனுடைய கல்வி, அவனுடைய எதிர்காலம், அவன் வெளிநாட்டு பயணம், அவனுக்கு ஒரு வீடு, அவனுக்கு ஒரு சொத்து, இவை எல்லாம் கொடுப்பதில் பாதை வகுத்து கொடுக்க வேணும். இது அப்பாவின் கடமை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். இன்றைக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனை பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தது தான், ஆனால் 3 குறிப்பை மாத்திரம் நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகள் சரிப்படணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்தான் தெரியுமா? அவன் 14ஆம் வசனம் 17 Matthew 17:14. அவர்கள் ஜனக்கூட்டத்தில் வந்தபோது ஒரு மனுஷன், அவர்கள்னா இயேசுவும் சீஷர்களும், ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்காலிட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்கால் படிக்கிடுங்க. என்னுடைய பழக்கமே அதுதான். பிள்ளைகள் பள்ளிக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, முழங்காலை நின்று அவர்களுக்கு சிலுவை போட்டு அனுப்புவது தான் என்னுடைய பழக்கம். எனவே எழுந்த உடனே அதை நீங்கள் பண்ணுங்கள். பிள்ளைகள் வெளியே போகும் பொழுதும் அதை பண்ணுங்கள். முழங்கால் யுத்தம் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார்ல, நான் உனக்கு கேடகமும் பலத்த அரணுமாக இருப்பேன் என்று சொன்னவர். நீங்கள் ஜெபித்து, முழங்காலிலே ஜெபித்து, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் முழங்கால் படியிடுங்க. அது ஒரு காரியத்தை அவன் செய்தான். ரெண்டாவது காரியம், அவனுடைய வேதனையை, பிள்ளையின் வேதனையை ஆண்டவரிடத்தில் சொன்னான். அதை நம்ம சொல்லலாம், மறைக்க வேண்டாம், தெளிவாக சொல்லலாம். என் பிள்ளை இப்படி கெட்டு போயிட்டான், இப்படி ஒரு தொடர்பு இருக்குது, இப்படி அவன் படிக்கலை, இல்லை இவன் நல்லா இருக்கிறான், சந்தோஷம், அப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டாம். மூன்றாவது, ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். நான்காவது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கவனிங்க, இந்த விதமான ஜாதி எடுத்துருங்க, இந்த ஜாதி பிசாசு, ஜாதி என்ற வார்த்தை வேணாம், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் 2 காரியம் செய்யணும். ரொம்ப முக்கியமான காரியம். பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, அவனுக்கு உயர்வு வரலை, அவனுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருந்தோம்னா ஃபாஸ்டிங் போடுங்க. வாரத்துக்கு 2 நாளாவது, வாரத்துக்கு 3 நாளாவது ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இது 3 நற்செய்தி நூலிலும் வருகிறது. மத்தேயு நான் இப்போ உங்களுக்காக வாசித்து காண்பித்தேன். மார்க்குவில் 9ஆம் மார்க்கு கவனிக்கலாம். மார்க்கில் எங்கே வருது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மத்தேயு
மார்க்கு மார்க்குவில் 9ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெபித்தான். ஆங்கிலத்தில் தான் ரொம்ப அழகாக இருக்கு. சித்தமானால் நீங்கள் ஏதாகிலும் செய்யுங்க அப்படின்னு நம்ம பொதுவாக கேட்காம, என்மேல் மனதுருகி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அது ஒரு வகையான ஜெபம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு அழுதான், கேட்டான். கண்ணீர் வருமா உங்களுக்கு? வரணும். கண்ணீர் வடிக்காத எந்த பிள்ளைக்கும் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே முடியாது. நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஐயா எனக்கு கண்ணீரே வராதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உன் பிள்ளையை அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்து, அவன் பண்டிகை மத்தியில் அல்லது நீங்கள் விரும்பத்தகாத ஒரு வேலையில் அல்லது அவன் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில், கொடுமையான ஒரு மனைவி இடத்துல அல்லது வேலை இல்லாமல் ஒரு சாதாரண வேலையில், கடன் வாங்கி போதையில், அடிமைத்தனத்தில், அடிக்ஷனில், ஜெயிலில் அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல அவன் மாட்டிக்கொண்டு இருக்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கண்ணீர் வரும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினான். நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிற. மத்தேயுவில் முழங்கால் படியிட்டான். அதன் பிறகு அவனுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொன்னான். ஆண்டவரும் சொன்னார், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றாகிலும் போகாது என்று சொன்னேன். அப்புறம் சொன்னேன், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொன்னேன். அதற்கு அவன் அழுது சொன்னான், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு ஜெபித்ததை நம்மாலே பார்க்க முடிகிறது. நடந்தது என்னன்னா, அந்த மகனை அவர் குணமாக்கினார். கடாட்சத்திரளும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அவர் சமீபத்து வருகையிலே பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்கழித்து, ஏன்னா பிசாசு விடாதுங்க. நீங்கள் இந்த பிள்ளைகளை ஏன் அடிக்ஷன் ஆகுறாங்க, ஏன் இந்த பிள்ளைகள் கெட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், நாம இருந்தாலும் கூட அது 20-30% தான் இருக்கும். ஆனால் 70% பிசாசுடைய வேலை தான். கீழே தள்ளி அலக்கடித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவி அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். நல்லா ஆக்கி உங்கள் கையில் கொடுக்கணும்னா ஆண்டவர் அதட்டணும். ஆண்டவர் கோபப்பட்டு எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய இடம் இருக்குது. அதட்டி அப்படின்ற வார்த்தை ஒருவேளை 2 இடங்களிலே எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒன்று காற்றையும் கடலையும் அதட்டி அப்படின்னு வரும். இயற்கை மேலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். இங்கே பிசாசை அதட்டினார். ஏன்னா அவளுக்கு அவ்வளவு கோபம். இந்த சின்ன பிள்ளைகளை எவ்வளவு கொடுமையான பாவத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான்னு சொல்லி அப்போ அவருக்கு கோபம். நம்ம அப்பா பரமபிதாவுக்கே அவ்வளோ கோபம்னா நாம் கேட்டால் நிச்சயம் நமக்காக அவர் இதை விட பயங்கர கோபமாக இறங்கி வந்து இந்த பிசாசை அதட்டி, இந்த பிசாசுக்கு துணை போகிற பிள்ளைகள் இருப்பாங்களே, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களையும் ஒரு வழி பண்ணுவார். அவளை கவலைப்படாதீங்க, முழங்கால் படியிடுங்க, கண்ணீரோடு உபவாசத்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஆண்டவரத்தில் எல்லாம் சொல்லுங்க, நிச்சயம் கிடைக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அப்பா சரியாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிப்பியா,
நீ சரியாயிடுவியா? நீ சரியாயிட்டீன்னா உன் பிள்ளை சரியாயிடுவான். அதனால் அப்பா சரியாகணும். அது எனக்குமே பொருந்தும். உங்களுக்கு இடத்துல நான் கேட்குறேன், நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? நீங்கள் சரியாக இந்த ஜெபம்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை இளைஞனை அவர் குணமாக்கி உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். உலகமே உங்கள் பிள்ளையை பார்த்து பிரமிக்கும். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக அன்போடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற வருத்தமே நிறைய பேர் பார்க்க முடியல என்பது தான். அந்த வருத்தத்தை உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன். இளைஞர்கள் பார்க்க முடியல, பெற்றோர்கள் பார்க்க முடியல, தாயார்கள் பார்க்க முடியல, வாலிப பெண்கள் பார்க்க முடியல. என்னுடைய ஜெபம் காலையில் இதை பார்க்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பித்தாங்க. இந்த தடையில்லாத ஒளிபரப்பு செய்ய தேவையான உதவிகளை எனக்கு தாங்க. பண தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இது போய் சேரணும். அனைவருடைய உள்ளங்கள் தொடப்படணும். அனைவருடைய குடும்பங்களிலே இளைஞர்கள் ரட்சிக்கப்பட்டு தாம் பெற்றோரிடத்தில் திரும்பணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரராக மாறணும். நல்ல வர்ஷிப் லீடராக போகணும். நல்ல பிரசங்கிகளாக இருக்கணும். சிறந்த டாக்டர்ஸாக ஆகணும். சிற இன்ஜினியர்ஸாக ஆகணும். நல்ல வேலையில் இருக்கணும். ஒரு நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கை, வீடு, வாழ்க்கை துணை, பெற்றோருக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற, பிரமிப்பை உண்டாக்குற ஒரு வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு தார். இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள், இதை ஷேர் பண்ணுகிற பிள்ளைகள், நிதி கொடுத்து உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.